ஹே கேமர்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நருட்டோ ஈவெண்ட்டுக்கு தான் வந்தோம். மறுபடியும் நருட்டோ ஈவெண்ட் தான் 6 மாதம் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா பண்டல் வந்திருக்கா. ஸோ அந்த மாதரா பண்டல் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு குளறுபடி பண்ணி இந்த பண்டல் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2500 டைமண்ட் இருக்குது. பட் 2000 மட்டும் தான் ஸ்பின் பண்ணுவோம். மேக்ஸிமம் 1000 டைமண்டுக்குள்ளே கிடச்சா அடிச்சுட்டு ஓடிடணும். இல்லைனா வந்து கொடுக்க மாட்டானுங்க. சரி வாங்க நம்ம வந்து மங்களகரமாக ஃபஸ்ட்டில் ஃப்ரீ ஸ்பின்லேயே ஆரம்பிப்போம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துடும். ஸோ இன்ட்ரோலாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடலன்னா சொந்த கதை சோக கதை தான் எப்பயும் போல். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின்னில் கொடுத்தானா ஓடிடுவேன். ஓட மாட்டேன். ஒரு டோக்கன் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டில் வந்து 10 டோக்கன் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஸ்பின் பண்ணி விடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பண்டில் இப்போ எத்தனை டோக்கனு? 6 டோக்கனு. அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததில் 6 கொடுத்துருக்கானுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 கிட்டத்தட்ட 250 டோக்கன்ஸ் வேணும் இந்த ஈவெண்ட்டுக்கு. இந்த பண்டலுக்கு சாரிங்க. 7 டோக்கன் ஃபஸ்ட்டு 6 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ வந்து 45 போடணும். எனக்கு தெரிஞ்சு கொடுப்பானுங்களான்னு டவுட்டு தான். போடுவோம் 45. இந்த பக்கம் அந்த பக்கம் நேற்று தான் கூலி படம் ரிலீஸ் ஆச்சுல. ரைட்டு கூலி பவன் மாஸ்டர். என்னடா 5 டோக்கன் தான் கொடுக்குறீங்க? இப்படி கொடுத்தா இன்னொன்று 250 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த டோக்கனில் வந்து வேறு எதுவும் ஈவெண்ட்லேயும் ஸ்பின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு. ஏன்னா இங்கே ஒரு 45 டைமண்ட் இருக்கா, இதுலேயும் ஸ்பின் பண்ணி விடலாம். இதில் ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அதே சேம் டோக்கன் தான் அங்கே ஆட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டைமண்ட் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் 7 கடைசி வரையும் எடுக்க மாட்டோம் போலியே. இப்படிலாம் போனால் வேலை ஆகாது. இருங்க இதில் ஒரு 45. இப்பயே டைமண்ட் வந்து 200 காலி. ஒன்று அருமைடா. உங்கள் ராஜதந்திரம் ஃபுல்லாக புரிஞ்சிச்சுரா. மறுபடியும் இங்கே ஒரு 40. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 10 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இதில் வந்து நல்லா கொடுத்த மாதிரி தெரியுது. எவ்வளோ கொடுத்துருக்கு? 7. அதான் 5, 6, 7 இதை தாண்டி போகவே மாட்டுறானுங்க. இவனுங்க போயிட்டானுங்கன்னா டைமண்ட் அழிச்சிருவானுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்து ஈவெண்ட்டு டோக்கன் வீல் அங்கே பாருங்களேன். அந்த அவதார் கூட இன்னும் மாறலை. இப்போ கொடுப்பானுங்களா மாட்டேன். எனக்கு கேரக்டர் எதனா மாற்றிட்டு வருவோம். ஸோ நம்ம ட்ரிக்கை அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலை. இருங்க கேரக்டர் மட்டும் ஒரு செகண்டை மாற்றி விட்டு டாப் கிரிமினலோட வந்து சுற்றுல பார்த்தீங்கன்னா மொத்த டைமண்ட் அழிச்சிட்டு போகிறான். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. டோக்கன் வந்து 250 கேட்குறான். 1 2 இதில் வந்து ஒரு 6. அவ்வளோதான். 6 கூட இப்போ கணக்கு படி பார்த்தீங்கன்னா 90 × 6னா 1200க்கு தான் 100 டோக்கனே கொடுப்பான். அப்போ 1800 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் நம்ம கணக்கில் கொஞ்சம் வீக்குப்பா. அப்படி இப்படின்னு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதில் மட்டும் கொடுத்துறானா முடிச்சுட்டு ஓடிடலாம். டே கொடுத்துட்றா கரீனா. டே இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேடா. எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கூற கேமில் இருந்து அதுவும் கொடுக்க மாட்டான். டக்குன்னு அடித்தாலும் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டான். 2 1 கொடுத்தா என்னடா லவ்ஸே கொடுத்துட்றா. 3 இந்த இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 10 டோக்கனா? ஆமாம் 10 டோக்கன். இப்போ கரெக்டாக 98. இன்னும் நான் வந்து 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் எவ்வளோ பிடுங்குறான்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு 90. கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. காலங்காத்தால் வந்து சாமி பாட்டு பாட விட்டானுங்க. ஃபோன் வந்து சார்ஜும் போகுது. இதில் வந்து ஒரு 8. மறுபடியும் ஒன்று கொடுத்துட்றா. டே கரீனா கொடுத்துட்றா. எனக்கு மந்திரம்லாம் போட வைக்காதடா. கொடுத்துட்றா. காலங்காத்தால் டென்ஷன் ஆகுதுடா. இப்போ ஒரு 7. இப்படிலாம் போனால் இவனுக்கு இனி கொடுப்பானுங்கன்னு தெரில. டோக்கனும் டைமண்டும் ஒரு பக்கம் கரையுது. இதில் எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? 6. அருமைடா. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. காலங்காத்தால் அற்புதமாக வந்து நம்மக்கிட்ட இருந்த டைமண்ட் கல்லா கட்டுறானுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்க போகிறேன். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னே பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 1000 டைமண்டுக்குள்ளே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் கேரக்டர் மாற்ற டோக்கன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இது நல்லா இருக்குது. இருங்க நம்ம ஒன்றுத்துக்கு ஒன்று மாற்றி பார்ப்போம். இங்கேயே அப்படி செட்டு இது ஒரு கேரக்டர் ஒன்று மாற்றி வைப்போம். இப்போ வந்து 1400. இன்னும் கரெக்டாக 1000 டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணுவேன். அதுக்குள்ளே கொடுக்கலனா போடான்னு ஈவெண்ட்டை வந்து முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 90. இப்போ கேரக்டரை மாற்ற அதிகமாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு 11. இப்போ இருங்க மறுபடியும் மாற்றி பார்ப்போம். மாற்றி போட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ 6 5 கொடுக்குறது இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீல். 10 கொடுத்துருங்க போடு வேற மச்சான். இப்போ பாரு 15 டோக்கனு. இது சூப்பராக இருக்குங்க. இருங்க மறுபடியும் மாற்றி பார்ப்போம். மறுபடியும் முதலேருந்து வருவோம். 1 2 3. இப்போ வந்து இன்னும் 100 டோக்கன் வேணும். 1000 டைமண்டு இப்போ கொடுத்தானா நல்லாயிருக்கும். என்னத்த கொடுக்க மாட்டானே. சொதப்பிட்டான். நம்ம ட்ரிக் வந்து ஒர்க் ஆக மாட்டேது. மறுபடியும் மாற்றுவோம். நம்ம கைங்காலத்தில் சும்மா இருந்தால் கிடைக்கும். பட் இது மாதிரி எதனா பண்ணால் தான் கிடைக்காம போகும் போல். இப்போ மட்டும் கொடுக்கல. டே உனக்கு தொலைத்துரும்டா சத்தியமாக.
எத்தனை கொடுத்துருக்கான்? அருமைடா அருமைடா. 10 டோக்கனுங்க. இப்போ இன்னும் அது ஒரு 70 இன்னும் 80 டோக்கன் வேணும். 80 டோக்கன் வந்து ஒரு 900 டைமண்ட் சம்திங் இருக்குது. இருங்க, இந்த கேரக்டர் வச்சா நல்லா கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ கொடுத்துருவோம் பாருங்க நம்ம பைபிளில். அருமைடா. என்னவோ விழுந்துச்சு. 7 இன்னும் ஒரு இது ஒரு 20, அது ஒரு 50, ஆக மொத்தம் 70 டோக்கன்ஸ் வேணும். 70 டோக்கன்ஸுக்கு எவ்வளோ பாடுபாட போடுறோன்னு தெரில. அப்படி கொடுத்துருங்கடா. வெறி ஆகுது ப்ரோ. நான் என்னென்னமோ ஆசைப்பட்டு வந்தேன் ப்ரோ, பட் வெறி ஆகுது ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம். இன்றைக்கி இந்த பண்டலை எடுக்காமல் போகக்கூடாது. இருக்கிற மொத்த டைமண்டையும் சொத்தி அழிச்சாது எடுத்துடணும்னு தோணும். பட்டு அந்தளவுக்குலாம் வேணாம். எங்கேயா ப்ரீசெட்டு காணாமல் போயிடுச்சு. வெப்பனுக்கு போச்சு. அது இங்கே இருக்குது. சாரிங்க, கண்ணு தெரியல. ஃபஸ்ட்டு மறுபடியும் இழைக்கிறாய். இது கொடுத்துட்றான். நம்ம எல்லாத்தையுமே ஸ்பின் பண்ணிட்டோமோ? இதுலேயும் பண்ணிட்டோம். இருங்க, நம்ம எதுவுலேயே போயிடுச்சு. இப்போ இருங்க, இதில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒன்றுத்துலேயே ஸ்பின் பண்ணால் தானே தரமாட்டேன். இதில் நிறைய டோக்கன் மாதிரி இருக்குது. அதனால் இதில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நம்ம மூளைக்கு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். இதில் 7, இதுலேயும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் இருக்கிற டைமண்ட். நான் பெயிண்ட் பண்டல் தான் எடுத்துகிட்டு போகிறேன் போல். கொடுத்துட்றா. இதில் 7. இன்னும் எனக்கு 50 டோக்கன்ஸ் வேணும். பட் டைமண்டு பார்த்திங்கன்னா சத்தியமாக இல்லை. ரீசார்ஜும் பண்ண முடியாது. பண்ணுற நிலைமையிலும் இல்லை. இப்போ பெயிண்ட் பண்டல் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நான் வந்தது எதுக்கோ ஆசையாக வந்தேன். ஆசையோடு வந்தேன். வாசல்லே அனுப்பிச்சி வச்சிடாதீங்கடா. கொடுத்துருங்கடா. கொடுத்துட்றா. பண்டில் விழுந்துச்சு. போடு மச்சா தான். இதுக்கப்புறம் எப்படின்னே தெரில. நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 200 டோக்கன் வந்து பெனிஃபிட்டு. ஆக மொத்தம் நம்ம 2 பண்டில் எடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். நம்ம கண்டென்ட் இல்லைன்னு வந்தானே கண்டென்ட் கொடுக்குறானுங்க. ஆனால் இது வந்து மெடிக்கல் மிராக்கல் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அதுவே மறந்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து கரீனா கிட்டேருந்து சுதந்திரம் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்க மாட்டேது. எப்படி ஃபோனே வைப்ரேட் ஆகுதுங்க. இப்போ வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டோக்கன் இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா MP40 எவ்வளோ எக்ஸ்சேஞ்சு? சாரிங்க, MP40யா பெயினா? இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் மாட்டக்கூடாது. இப்போ பாருங்களேன், MP40க்கு 250. அப்போ MP40 எடுக்க முடியாது. பட் நம்ம பெயின் பண்டில் எடுத்துப்போம். பெயின் பண்டில். இதுக்கப்புறம் வேறு என்ன ஈவெண்ட் இருக்குது? ஒபிட்டோ ஃபேன் ஆச்சு. ஒபிட்டோ வேறு வரும். அதுக்கு வெயிட் பண்ணி எடுப்போமா? இந்த கன்ஃபியூஷனில் இருப்பதால் இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். ஸோ அது ஒரு எப்படியும் ஒபிட்டோக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 300 டோக்கன் கேட்பான். ஏன்னா அதோட மெயின் கேரக்டர்னால. ஸோ அதனால் நம்ம பெயின் பண்டில் எடுப்போமா? ஸோ பட் எனக்கு பெயின் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒபிட்டோ பண்டில் வேணும். பெயினா ஒபிட்டோவா? சரி விடுங்க, பெயினே எடுத்துப்போம். எனக்கு கண்டென்ட் கோசம் வரும். ஸோ நம்மவே வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இந்த 200 கொடுத்து ஒரு 2 பண்டில் எடுத்தாச்சு. இருங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுப்போம். ஓகே ஆகையா அருமை. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த இந்த ஸ்பின் பண்ணுறதுக்கோசம் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னு இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக கண்டென்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ டைம் கிடைச்சாலும் வந்து வீடியோ போட முடியல. ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறேன். இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கோசம் ஒரு வீடியோ பண்ணணுன்னு போட்டேன். அவ்வளோதான், வேறு இல்லை. ஸோ டைமெல்லாம் தேவையெல்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க. ஸோ காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறியேற்றி விட்டானுங்க. ஸோ இன்னொரு வீடியோ நான் ஒரு ஃபன்னான வீடியோவில் வரேன். இதுவே ஃபன்னாக கொடுக்க ட்ரை பண்ணி தான் ஆரம்பித்தேன். பட் பார்த்தீங்கன்னா புலம்பு வச்சிட்டானுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வரேன். டாட்டா பாய்.